இது ஏதோ இங்கே கேட்டோம், அது அங்கே மறந்து போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே என்ன பேசினார் குரு, என்ன சொன்னார், இது பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஏதாவது பலனா, ஏதாவது நன்மையா? அவர் ஏன் மக்களை இவ்வளோ கூட்டி இவ்வளோ சொல்லணும்? இன்றைக்கி உலக மக்கள் இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு, இது வரைக்கும் எத்தனையோ கோடி ஆன்மீகவாதிங்க வந்தாங்க போனாங்க. அவங்க பேசுனதெல்லாம் மனுஷனுக்கு புரியாமையே போயிடுச்சு. நல்ல ஆன்மீகவாதிங்க நல்ல தத்துவங்களை சொன்னாங்க, ஆனால் அது ஜனத்துக்கு புரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் செயல் வடிவில் போயிடுச்சு. அது யாருக்கு புரியும்? நல்லா படித்தவனுக்கு தான் புரியும், படிக்காத பாமர மக்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி இல்லாமல் போனதால ஜனங்களுக்கு சரியாக புரியாமல் போயிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கின்னு இந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக எடுத்து இதெல்லாம் தனித்தனியாக பாடல்கள் மூலியமாகவும் வாய்ப்பேச்சு மூலியமாகவும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டும் யோசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். யோசிக்கலைன்னா நீங்கள் கேட்டதே பயனத்து போகும். அதனால் எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்திங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் தெரியும். எது வாழ்க்கை, எது முடிவு, ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்றுக்கும், ஜனனம்னு ஒன்று ஆகிப்போச்சு, மரணம்னு ஒன்று. எல்லாருக்கும் ஞானியாக இருந்தாலும் உண்டு, அஞ்ஞானியாக இருந்தாலும் உண்டு. அப்போ இந்த மரணத்துக்குள்ளே எதை பிடிக்கணும்? இறைவனை பிடிக்கணும். அதனால் சொன்னான் வள்ளுவர், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல. பிறந்தது நீ நிஜம்டா, போக போகிறது நிஜம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. இல்லைங்க நான் சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? செத்து தானே ஆகணும். பிறந்தா ஒரு பொருள் உருவாச்சுன்னா அந்த பொருள் அழிஞ்சிடும், அப்போ தான் அடுத்த பொருள் உருவாகும். உலகமே அழிய போகுது இன்னொரு 1500 வருஷத்தில். அதுக்குள்ளே நம்மெல்லாம் இறைவனை போய் அவனுடைய பாதத்தை பிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் நான் சொல்கிறதோட மட்டும் கேட்டுட்டு போகிறதுல பயன் கிடையாது. உபதேசத்தை ஓயாமல் ஒரு நாளும் தவற விடக்கூடாது. எதை ஒன்றா தவற விடலாம், உபதேசத்தை தவற விடக்கூடாது. அப்படி பாடம் பண்ணும்போது தான் உங்களுக்கு பல அதிசயங்கள். இன்றைக்கி மலேசியாவே டர்ன் அவுட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து வர போனுக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள். இந்த இன்றைக்கி கூட 2 பேர் வந்துக்கிறேன், 3 பேர் வந்துக்கிறாங்க மலேசியாவிலேருந்து. அவங்க ஏற்கனவே 4 உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்து அந்த அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ நம்ம கலை வீணாகலைன்னு. ஏன்னா குருமார்கள் ஆகிறது புக்கில் இல்லை, ஆகக்கூடாது. புக்கில் நீ குருமார்கள் ஆனால் நீயும் கெடுவேன், அவன் வந்தவனையும் கெடுத்துருவேன். உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும், நீ அனுபவிச்சிருக்கணும். ஒவ்வொரு பாடத்தையும் நீ ஒரு குரு மூலியமாக அனுபவிச்சுக்கணும். இப்போ நம்ம பாடங்கள் வந்து சிவபெருமான்கிட்டேருந்து திருமூலருக்கு வந்து, திருமூலர்கிட்டேருந்து பல கோடி பேருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்தது. இது அழிஞ்சிடக்கூடாது. நான் அழிஞ்சிடலாம், நான் மறைஞ்சிடலாம், ஆனால் இந்த கலையை அழிய விடக்கூடாது. அதுதான் நான் பிறந்ததுக்கு பலனே. அதனால் இந்த கலை அழியக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ செய்துன்னு என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்துன்னு இருக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இந்த மக்கள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எது கடவுள்னு தடுமாற்றத்தில் இருக்குது. உண்மையான கடவுள் உனக்குள்ள இருக்குது. நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்றும் இல்லை. மனிதன் 1000 ஜாதியை வச்சுக்கிறான். ஜாதி எதுக்கு வச்சுக்கணும்? உடலுக்கு வச்சுக்கணும். மூச்சுக்கு என்ன ஜாதி? கடவுள் என்ன ஜாதி? மரணம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஜாதி மரணங்குதா, மத மரணங்குதா? சொல்லு. அப்போது இயற்கையோடு இவன் ஒன்றி வாழவே இல்லை, இவன் செயற்கைக்கு போயிட்டான். இயற்கையை பற்றி சொல்லிங்கிறேன் நான். இவ்வளோதான் வித்தியாசம்பா. இதை கேட்டு எல்லாரும் உணர்ந்து நல்வழியில் போங்க, அன்போடு இருங்க. அன்புக்கு மட்டும்தான் எல்லாம் அடிமை. கடவுளே அன்புக்கு தான் அடிமை. ஆரவாரம் அமக்கலம் இதெல்லாம் பண்ணுறதுல கடவுளுக்கு வழிபாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அன்போடு இருங்க. யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு கொடுக்காத. இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பிள்ளை போகிறப்பான், படிப்பான், நல்லா இருப்பான், ஏன்னா ஒரு வேலை வெட்டி செய்யலாம். சுற்றி சுற்றி வந்து சோறு போட்டுனே இருந்தீங்கன்னா நீயே கெட்டுன்னுக்கிறவனுன்னு அர்த்தம். அது மாதிரி நல்லா இருக்கிறவனுக்கு உதவி செய்யாதீங்க. செய்திகள்லாம் நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் தர்மம். ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயத்த செய்கிறோன்னு சொன்னால், இதை நான் செய்தேன் அதோட மறந்துடணும். அதை பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா தர்மம் ஆகாது, கர்மம் ஆகிடும். அந்த மாதிரி வழியில் போங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க, கூடு போய் சேருங்க. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களாப்பா? ஏன்னா சாப்பிடாம யாரும் உட்காரக்கூடாது. நம்ம ஆசிரமத்தினுடைய குறிக்கோளை பசி இருக்கக்கூடாது. அன்னதானம் ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அதை பார்த்து பல சீடர்கள் அங்கங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. ஏன்னா
மனுஷனுக்கு போடுறோன்னு நினைக்கக்கூடாது. மனுஷனுக்குள்ளே கடவுள் இருக்கிறோம். அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்ணுறோன்னு நினச்சின்னா வேற்றுமை வராது. அதனால் சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம ஆசிரமம் கட்டின காலத்துலேருந்து எவ்வளோ கஷ்டத்தில் கூட இந்த சாப்பாடு போடுறத நான் நிறுத்தந்தே கிடையாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதம் சாப்பிடும்போதும் முதல்ல ஒரு 10 பேர், அப்புறம் ஒரு 20, அப்புறம் ஒரு 30 அப்படி போட்டுன்னு இருக்கும்போது கூட நான் என்ன நினச்சேன், இவ்வளோ தான் நம்மளால் முடியுமா, இதுக்கு மேலே முடியாதான்னு. இன்றைக்கி 2000 பேர் 2 நாள் சாப்பிட்றாங்க. இது ஒரு சந்தோஷம், நம்மளாலேயும் முடியுது அப்படின்ட்டு. அன்னதானம் ரொம்ப அவசியமானது. மனுஷன் வாழ்க்கையில் சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா உயிர்னு ஒன்று இருக்காது. அப்புறம் ஜாதி, மதம், கடவுள் இதெல்லாம் கூட எதுவும் அந்த மனுஷனை காப்பாற்றாது, சாப்பாடு தான் காப்பாற்றும். அப்படிப்பட்ட சாப்பாடை கொடுக்குறது நம்ம மனுஷனுக்கு கொடுக்கல, கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற நினைப்போடு நம்ம இதை செய்கிறோம். இதை யாரும் இங்கே சாப்பிடாம பட்னியாக கிட்னியாக உட்காரக்கூடாது. கடவுள் வழிபாடுன்றது சாப்பிடாம உடலை வர்த்திக்கணும்னு சொல்லவே இல்லை கடவுள். ஆனால் கடவுள் வழிபாட்டில் இந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுது எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பொழுது இருக்கிறதாலேயோ அந்த உண்ணாவிரதம் இருக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது. மாதத்தில் ஒரு வாட்டி 2 மாதத்தில் ஒரு வாட்டி இந்த ஒரு பொழுதுக்குது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு பொழுதெல்லாம் வகுத்து கொடுத்தது. அது செய்யறதால ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு எப்போவுமே சாப்பிடாத கடவுளை வழிபாடுறேன்னா அது மூடத்தனமாக போயிடும். சாப்பாடு இல்லாமல் வழிபடுறது மகான்கள். ஏன்னா அவங்களுக்கு பசி, தூக்கம், தாகம் இந்த 3ம் கிடையாது. அதனால் அவங்க சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் சராசரி மனுஷன் எந்த மகானாவது போய் எந்த கம்பெனிலையாவது வேலை செய்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க சோட்டணும். எல்லா மகானும் உட்காந்துருந்தால் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டான், இல்லை மகான் உட்காந்துருந்தா எடுத்துன்னு வந்து போட்டு சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, உடலில் பலம் தேவை கிடையாது. ஆனால் மனுஷன் வேலை வெட்டி பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பல பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ சாப்பிட்டா தான் உறுதியாக இருக்கணும். ஆனால் இந்த சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். மனுஷன் ஏதோ சும்மா கிடைக்குது சோறு, மூக்கு பிடிக்க போடலாம் அப்படின்னு போட்டுட்டுனா மூச்சு வராது, போகும், மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறவங்க எப்படி சாப்பிட்ணுன்னா, அரை வயிறு சாப்பிட்ணும், 1/4 வயிறு தண்ணி இருக்கணும், 1/4 வயிறு காற்று இருக்கணும். அப்போது அவன் உடல் சீராக இருக்கும். அது மாதிரி இல்லாத இஷ்டத்துக்கு போட்டு அடைச்சோம்னா காற்று நிற்காது, தண்ணி நிற்காது, உபத்திரம் கொடுக்கும் உடம்பு, அந்த மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடு அவசியம், எல்லாரும் சாப்பிடணும். அதை தான் நம்ம இங்கே ஆசிரமம் கட்டின காலத்துலேருந்து 18 வருஷமாகவும் அதான் செய்துன்னுக்கிறேன். அதனால் அதை யாரும் பட்னியாக வந்து உட்காந்து இங்கே கிளாஸ் கேட்குறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ இருக்கக்கூடாது. எல்லோரும் யாராவது கேள்வி கேட்கணுன்னா வாங்க. நான் மதுரவாயிலேருந்து ஹலோ மதுரவாயிலேருந்து வரேன். என் பேர் கார்த்தி. இப்போ நான் வந்து என்னென்னா, நான் ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னென்னலாம் தகுதிகளில் தேவையோ அது எல்லாமே. வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அப்பா அம்மாக்குறாங்களா, அவங்களெல்லாம் விட்டுடணும். சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுடணும். ரோட்டில் சுற்றணும். சொக்கா போடக்கூடாது, மானம் என இருக்கக்கூடாது. ஞானி ஆகலாம். முடியுமா பாரு. இப்போ முடியும். ஏமா மாற்றிக்கலாமா? இங்கே மாற்றாத, வீட்டில் போய் மாற்று. இங்கே மாற்றினா யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் மாற்றினா உங்கள் அப்பா அம்மா ஒதுப்பாங்க. இல்லையா, அவங்க போக்கில் போயிடுறா. இப்போ சுதந்திரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சுதந்திரமாக எப்போவுமே மனுஷன் வாழ முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பசி எடுத்துக்கிச்சுன்னா ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும்னா சுதந்திரமாக எடுக்க முடியுமா? சுதந்திரமாக மனுஷன் வாயில் பேசலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. ஞானி ஆகணும்னா இதெல்லாம் ஆகணும். எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. அப்போ தான் ஞானி ஆக முடியும். எவ்வளோ படித்த? அது விடுங்க, படிப்பு ஒரு கணக்கா? எதுக்கு எவ்வளோ படித்த? எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க, ஆனால் படிப்பு இந்த மட்டும்தான் கேட்குறேன். ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்குறேன். அது இல்லையா, ஊரில் இருக்கிறவங்களாம் ஞானியாக போகணுன்னா கேட்குறேன். படிச்சிருக்கீங்க. உன்னை கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும். ஊர் பற்றிலாம் பேசக்கூடாது என்கிட்ட. படிச்சிருக்கீங்க. எவ்வளோ படித்த? டிப்ளமோ வரைக்கும். எதுக்கு படித்தது? அது தெரியாத. நான் படிக்கணும், எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக நானும். அப்போ எல்லாரும் வாழற மாதிரி வாழ கற்றுக்கு போ. சும்மா ஞானி ஆகுது அவ்வளோ விளையாட்டு இல்லை. அது பிறப்பினுடைய தொடர்ச்சி வேணும். நீ ஞானி ஆகணும்னு விதி இருந்ததுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. போ. ஏற்றுறதெல்லாம் ஒரு அடையாளம்தான். நிஜ தீபம் உள்ளத்தில் ஏற்றணும். வள்ளலாரினுடைய இதில் சொல்லுவாங்க, விளக்கு கொளுத்தி வச்சு பார்க்க சொன்னாங்க.
அந்த விளக்க கொளுத்தி வச்சு பார்க்க சொல்ல, உள்ளே விளக்க கொளுத்தி பாருன்னாரு. இவங்களால முடியாததால வெளியே விளக்க கொளுத்தி வச்சுறாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபன்றது மலை உச்சியில் ஏற்றதுக்கு காரணம் உங்கள் தலை உச்சியில் தீபம் எரியணும். அதுக்கு அடையாளம் தான் அது. அந்த அடையாளத்தை உங்கள் உள்ளத்தில் தீபத்தை ஏற்றுங்க, இறைவனை மனசார நினைங்க. அதுக்கிட்ட வியாபாரம் பண்ணாதீங்க, இதை கொடு அதை கொடு, இது நடக்கணும் அது நடக்கணும், வீடு கட்டில் பாதியில் நின்று போச்சு, புள்ள பொறுக்கில் பாதியில் நின்று போச்சு. இந்த மாதிரி வியாபாரத்துக்கு கடவுள் இல்லை. நல்ல அருளை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல ஆற்றலை கொடுன்னு கேளுங்க. அது கண்டிப்பாக இறைவன் மறுக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுப்பான். நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில். நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிட்டுவாங்க. வீடியோக்களெல்லாம் தவறாமல் பார்க்குறோம். ஓகே, நிறைய தெளிவு பெறுறோம் ஐயா. இல்லை, மனிதன் ஆன்மீகம்ன்ற பேரில் மனுஷனை குழப்பிட்டாங்க. சரி. எது கடவுள்ன்ற ஒரு தெளிவில்லாத ஜனங்களுக்கு இது கடவுளா அது கடவுளான்ற குழப்பம் உண்டாகி போச்சு. சரி. இதனால் மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை சச்சரவு போராட்டம், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற நிலை வந்துச்சு. சரி. ஆனால் மனிதன் எல்லாரும் இறைவனுடைய படைப்பு. மனிதனுக்குள்ளே இறைவன் இருந்து இயக்குறான் அப்படின்ற உண்மையை உணர்ந்தாங்கன்னா இதெல்லாம் போயிடும். மத சண்டை, ஜாதி சண்டை எல்லாமே போயிடும். சரி. யாரும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. சரி. எல்லாரும் மனித பிறவியே ஒரு அற்புதமான பிறப்பு. அது இந்த மனித பிறவி கிடைச்சதுக்கு இந்த ஜாதின்றது இடையில வச்சுக்கிது, இந்த மதம்ன்றது இடையில வச்சுக்கிது. ஆனால் பிறப்புல ஜாதி மதமே கிடையாது. அது குழந்தை, அது மனிதன், அவ்வளோதான். சரி. அதை உணர்ந்தாங்கன்னா இந்த ஜாதி சண்டை மத சண்டை எல்லாம் போயிடும். சரி. இந்த ஜாதி சண்டையால மத சண்டையால யாரும் உயரப்படல. தாழ்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போப்பான், உயர்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போப்பான். சரி. நீ உயர்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 1000 வருஷம் வாழ போவதில்லை, தாழ்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 5 வயசுல செத்து போக போவதில்லை. எல்லா மனிதரும் மனிதன்ற நோக்கத்தோட மனிதனை பார்க்கணும். அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்க்கக்கூடாது. நீ தாழ்ந்தவனா ஒருத்தனை நினைச்சிட்டீன்னா நீ உன்னோட இடத்துல போய் நீ தாழ்ந்தவனா மாறிடுவ. உன்னை விட உயர்ந்தவன் ஒருத்தர் இருப்பான், அவனாண்ட நீ தாழ்ந்து போயிடுவ. இப்போ ஒரு ஆபீஸ்ல போனா ஒரு எஸ்எஸ் இருப்பார். சரி. அவருக்கு 1000 தொழிலாளிகள் தாழ்ந்தவங்களா இருப்பாங்க. சரி. ஆனா அவர் போனார்னா ஒரு ஏடிஎம்ல கிட்ட அவர் தாழ்ந்து நிக்கணும். சரி. இது தொழில்துறையிலே இப்படி இருக்குது. ஆனா மனித பிறப்புல அப்படி கிடையாது. மனிதன் இறைவனை எல்லாரும் ஒன்னாதான் படைச்சான். ஆனா மனிதன் இந்த பிரிவினையை உண்டாக்கிக்கின்னு இது மாதிரி போறான். ஆனா மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான்றத உணர்த்தல யாரும். சரி. ஆனா மதங்களையும் ஜாதியும் பேசி 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 மக்கள் ஒற்றுமையாகிற மக்களை கூட பகையை உண்டாக்கி வெறிய தூண்டி விடுறாங்க. அது இருக்கக்கூடாது. சரி. மனிதன்றவன் அன்போட வாழக்கூடியவன், மிருகங்கள் மாதிரி கிடையாது. மனிதனுக்கு எல்லா சிந்தனையும் உண்டு, எல்லா அறிவாற்றலும் உண்டு, எல்லா செயல்களும் உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதன் ஒரு வாழ்க்கையில பயணம் பண்ணும்போது அவனுக்கு போய் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உன்னுடைய பிறப்புல எப்படி உன் தாய் பெற்றாலோ அப்படித்தான் எல்லா தாயும் பெற்றா. சரி. எந்த வேற்றுமையும் கிடையாது. ஒரு தாயின் தகப்பனை புணர்வு பண்ணாத ஒரு குழந்தை வராது. இந்த நெத்தில போந்தது, கண்ணில் போந்தது, மூக்கில் போந்தது, வாயில போந்தது, வேலை இல்லாத ஏதி வச்சதெல்லாம் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அது 2000 வருஷத்துக்கு முன்ன மனித தொடர்பே இல்லாத போது வேலை வெட்டியில் துண்ணு போட்டு ஏதி வச்சுட்டான். அதையெல்லாம் இப்போ பேசக்கூடாது. ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது. அப்போ தாயின் தகப்பனுடைய வம்ச வழியாக ஒரு குழந்தை உருவாகுது. தாயினுடைய கர்ப்பத்தில் தான் குழந்தை உருவாகும். அப்படிப்பட்ட குழந்தை உயர்ந்த தாயா இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார், தாழ்ந்த தாயா இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார். உயர்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான், தாழ்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான். இதுல என்ன வேற்றுமை கிடக்குது? இதை மறந்தால்னா மனிதன்றத நோக்கத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஜாதி மதங்கள் மறைஞ்சிடும், மனித நேயம் வளர்ந்துடும். மனித நேயம் வளர்ந்ததுன்னா அங்க ஒற்றுமை வளரும். ஒற்றுமை வளர்ந்ததுன்னா அன்பு பெருகிடும். அன்பு பெருகிச்சுன்னா ஆண்டவனுடைய வழிபாடு சிறப்பா இருக்கும். இதுதான் மனிதனுடைய நோக்கம். இறைவன் படைச்சது இத்தனை பிறவிகள்ல இந்த மனிதனை படைச்சதே இறைவனை அடையத்துக்காக. ஆனா இறைவனை அடையாத மத பிரச்சனையில போயிடுறாங்க. மதத்தை வழிபடுறவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை வழிபடுறவனுக்கு மதம் கிடையாது சாமி. சரி. கடவுளை வழிபட கத்துங்க, கடவுளை இதயத்துல சுமக்க கத்துங்க. சரிங்க. இறப்பு பிறப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம். சரிங்க. அதுக்குள்ள இறைவனை சுமக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல் வழியை காட்டும். சரி. அந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம். சரி. இன்னைக்கு ஒரு 2வது தடவையா
இன்றைக்கி 2 உபதேசங்கள் வாங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே 4 உபதேசங்கள் வாங்கிக்கிறாரு. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவருடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கினார் உங்களாண்ட. இது மாதிரி உலக மக்கள் எத்தனை எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த இன்றைக்கி கூட மலேசியாவிலேருந்து வந்துக்கிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்துக்கிறாங்க. இவ்வளோ நாட்டிலேருந்தும் மாதம் மாதம் வராங்க, மாதம் மாதம் உபதேசங்கள் வாங்குகிறாங்க. ஆனால் இது வெளிநாட்டில் தீவிரமாக பாடம் பண்ணுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ தீவிரமாக பண்ண மாட்டுறாங்க. ஒரு ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் வருத்தமாக தாங்க. அது இவ்வளோ பேசியோ இவங்களுக்கு புரியலையோ, இல்லை இவங்களுக்கு புரிகிற மாதிரி நமக்கு பேச தெரியலையோன்னு தான் தோணுது எனக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் பேச முடியும், எனக்கு தெரியாத பேச முடியாது. இதை எல்லா மக்களும் எடுத்துக்கணும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் கடல் கடந்து வந்து இன்றைக்கி உபதேசங்கள் வாங்குகிறாங்க. ஒரு ட்ரிப்பு அமெரிக்காவிலேருந்து இங்கே வரணுன்னா கொஞ்சம் 2 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் இங்கேருந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா பஸ்ஸில் வந்து இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கின்னு போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இதை நல்லா அடையணும் எல்லாரும், அதுதான் எனக்கு குறிக்கோள். இதில் நீங்கள் யாருமே ஜாதியோ மதமோ மனுஷனை மட்டும்தான் பார்க்கணும். ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதத்தையும் பார்க்கக்கூடாது. எத்தனையோ முஸ்லீம் பொம்பளைங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மை, ஆனால் உங்கள்கிட்ட வரணும், ஆனால் வர முடியாது நாங்கள், ஏன்னா மத கட்டுப்பாட்டில் மாட்டின்னுக்கிறோம். அதை நாங்கள் அதையும் மீறி வந்தோம்னா எங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகி போகுது, அதனால் வர முடியலன்னு. கடவுள் வழிபாட்டுக்கு எதுவுமே தடை கிடையாது உலகத்தில், எந்த ஜாதின்றதே கிடையாது. மனம் மட்டும் சீராக இருந்தால் போதும். மனத்தினுடைய வழிபாடாக மகான்களுடைய வழிபாடு. அந்த மகான்களுடைய வழிபாட்டால் தான் இறைவன் அடைய முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் மகான் ஆகலை, கடவுள் ஆகாதீங்க, நல்ல மனுஷனாகுங்க, வேற்றுமை இல்லாத மனுஷனாகுங்க. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன், உனக்கு கிடைச்சது நீ உன் வசதி இருக்குது, நீ வசதியாக தான் அடுத்தவன் பங்காக கொடுக்க போகிற, நான் வசதிக்காரன் சொல்லி ஒன்றும் கொடுக்க போகிற. உன் வசதி தான் உன்ன வரைக்கும், அவன் ஏழ்மை இருந்தால் அவனை வரைக்கும். நீ உயர்ந்த ஜாதியாக இருந்தால் உன்ன வரைக்கும், அவன் தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் அவனை வரைக்கும். யாருக்கும் பிறப்பால் ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அந்த மனிதனால் ஒரு 10 பைசா எடுத்து போக முடியாது, கோமணம் கூட இல்லாத போய் சேர்றான். இப்படிப்பட்ட உலகத்தில் உண்மையை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்வீங்க. அதுக்காக தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னுக்கிறேன். இதை எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி சாமி, ரொம்ப நன்றி. நன்றி. ஆத்மா வணக்கம். ஐயா, முதல்ல நம்ம நார்மலாக மனிதர்கள்கிட்டேருந்து நம்ம படிப்படியாக போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறோன்னா, நாம் வேறு இறைவன் வேறு என்று ஒரு பக்கம் யோசிக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் நாமும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு தான் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரோம். அதுக்கப்புறம் நானே நீ, நீயே நான் என்று ஒரு பக்கம் பேசுகிறோம். ஸோ இந்த 3 மனோபாவங்களில் எப்படி கடந்து எப்படி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பக்குவத்துக்கு, அதுக்கு நிலை எப்படி இருக்கணும் ஐயா? சாதாரண குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் பிறந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரு அவங்க அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறதில்ல. எல்லாரையும் அம்மான்ட்டு எல்லாரையும் அண்ணன் தம்பின்ட்டு அது ஒரு பருவம். ஆனால் அது வளர வளர மனம் வந்த உடனே என் வீடு, என் பொண்டாட்டி, எங்கள் அம்மா, என் அப்பா, அவங்க வேறு அப்படின்றது உருவாகி போகுது. இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட உடனே கடவுள் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, கடவுளுடைய படைப்பு தான் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு ஆகிப்போகிறோம். அதனால்தான் சிவாய்க்கு பட்டினத்தார் சொல்வார், கடவுள்ன்றது நீ மண்ணில் எப்போ பிறந்தியோ அன்றைக்கே கடவுள் உனக்குள்ளே புகுந்துட்டான், கடவுளுடைய செயல் உனக்குள்ளே புகுந்துட்டு. ஆனால் இந்த பழப்போன மனம் அதை ஏற்றுக்க மறுக்குது. ஏன்னா உலக வாழ்க்கையே இதுக்கு சுகம் அடையாளம். அந்த உலக வாழ்க்கை சுகத்திலேயே இது ஈடுபடுறதை தவிர நிஜ பொருளை அறிய விரும்புறதில்லை. விரும்பாட்டால என்ன ஆகுதுன்னா கடவுள் வேற நான் வேறுன்றது நினைக்குது. ஆனால் இந்த நிஜ பொருளை உணர ஆரம்பித்த உடனே இல்லை கடவுளும் நான் தான், நானே கடவுள் அப்படின்ற நிலைக்கு அது வந்துடுது. அப்போ அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஞான நிலையில் வரும். அது அதனால் சொல்கிறாரு, ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன், ஆனால் எனக்குள்ளே நீ தான் இருந்துக்கிற. ஆனால் இதை நான் தெரிஞ்சிக்காமையே மூடத்தனமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் எப்போ அது தெரியும்? தனக்குள்ளே தான் உலாவும் போது தான் கடவுள் தனக்குள்ளே உலாவினுக்கிறான்றது தெரியும். ஆனால் தனக்குள்ளே தான் உலாவாத வரைக்கும் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு தெரியாது. நான் ஒரு உயிர், நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வாழறான். இப்போ செத்து போன உடனே ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்றான், ஒருத்தன் சொல்கிறான் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கன்றான், ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்கண்ணா.
அப்போது அவன் மனநிலைக்கு எப்படி தோணுதோ, அவன் எதை பேசி பழகினானோ அதையே அவன் சொல்கிறான். அப்போது இந்த கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்ற நிலை எப்போ கிடைக்குது? மனிதன் தன்னை தான் உணர்ந்து தனக்குள்ளே தன்னை அறிஞ்ச போது தான் கடவுளும் நானும் ஒன்று தான். நான் அதனால தான் பல வீடியோக்குள்ள கடவுள் எங்கே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கோன்னு சொல்கிறேன். கடவுள் வெளி உலகத்திலே இல்லை. இந்த இறை பட்சி இறை தேடுது. இறை என்ன? உணவு இல்லையா? அதான உணவு. அப்போது இறைவன் என்னவா இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னா, இறையாகவே இருக்கிறான், இறைவனாகவே இருக்கிறான், உணவாகவே இருக்கிறான், உயிராகவே இருக்கிறான். உணவுன்னு ஒன்று இல்லை, இல்லை இறைன்னு ஒன்று இல்லை, இறைவன் ஒன்று இல்லை, மனிதன் ஒன்று இல்லை. அப்போ மனிதனுக்கு தேவையானதுன்னா இறை தேடணும், அவன் இறைவனையும் தேடணும், அவனுக்கு உணவு தேடணும், அந்த உணவை படைத்த இறைவனையும் தேடணும். எந்த ஒரு உணவையும் நீ செய்து சாப்பிட முடியாது, இறைவன் படைப்பில் தான் நீ செய்து சாப்பிட வர. அப்போ நீ உயிரோடு வாழணும்னா இறை வேணும், அந்த இறை இருந்தாலும் நீ வாழ முடியும். ஆனால் அந்த இறை படைத்தது இறைவன், அந்த இறைவனையை நீ இறையை சாப்பிட்ட உடனே இறைவனையை நினைக்கணும். ஆனால் பட்சிகள் இறை மட்டும்தான் தேடும், இறைவனை தேடாது. ஏன்னா அதுக்கு இறைவன் தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறையும் தெரியும், இறைவனும் தெரியும், இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனை எவன் ஒருத்தன் புனிதமாக தேடுறானோ அவன் காலடியை தொட்டு கும்பிட்றதுல தப்பே கிடையாது. அதெல்லாம் மாணிக்க வாசகர் சொன்னார், நான் எதை கண்டம் பயப்பட மாட்டேன், கத்தி எடுத்து பயப்பட மாட்டேன்டா, பேய் வருது பயப்பட மாட்டேன்டா, காட்டேரி வருது பயப்பட மாட்டேன்டா, கள்ளம் வரான் பயப்பட மாட்டேன். ஆனால் கடவுளை கையெழுத்து கும்பிட்றவன் காலடியில் பயப்படுவோண்டா நான் அப்படின்றான். ஏன்னா உலகத்தில் உயர்ந்த பொருள் அது. அது என்ன ஜாதி? 1000 மதங்கள் இருக்குது உலகத்தில். கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர்? கடவுள் எந்த ஜாதியை சார்ந்தவர்? எந்த இனத்தை சார்ந்தவர்? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பல வழிபாடுகளை வச்சு நம்ம கெட்டு குடிசவராக்கின்னுக்கிறோம். கடவுளுக்கு ஜாதி மதமே கிடையாது. அவன் ஒரு பொதுவான பொருள். அதை வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு. எந்த ஜாதி இந்த ஜாதி கும்பிடணும் அந்த ஜாதி கும்பிடணும்லாம் கிடையாது. உயர்ந்த ஜாதி கும்பிட்றதால கடவுள் வர மாட்டான், தாழ்ந்த ஜாதி கும்பிடாதால கடவுள் விட்டுறவும் மாட்டான். எல்லா உயிரினும் வாழற அத்தனை மனிதருக்கும் இறைவன் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனையும் தேடுறதுதான் மனிதனுடைய வழிபாடுப்பா. அதை தெரிஞ்சுக்கினான்னா கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்றத உணர்வோம். சரி, அடுத்த கேள்விங்க. இப்போ அக்ஞானி மெய்ஞானின்னு சொல்றோம். நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உடல் தான் நான் என்று சொல்றவங்கள அக்ஞானின்னு சொல்றாங்க, இந்த உயிர் தான் நான் என்று உருவாடுறவங்கள மெய்ஞானின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உயிர் தான் நான் என்ற உணர்வு ஏன் எல்லாருக்குமே தோன்றதில்லைங்க? சாதாரணமாக மனிதன் யார் ஒருத்தருமே தனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை ஏக்குது, அதனால தான் நம்ம ஏங்குறோம் அப்படின்றத எவனுமே நினைக்கிறதில்லை. நான் இருக்கிறேங்க அப்படின்ட்டு இந்த உடலை மட்டும்தான் அவனுக்கு அடையாள பொருளாக இருக்குது. இந்த அடையாள பொருளை வச்சுன்னுக்கிறதால இவன் உள்ளக்கிற மெய்ப்பொருளை மறந்துட்டான். அதனால் இவனுக்கு நானுன்றது இந்த உடல். அப்போ நானுன்ற இந்த உடல் மேலே அவனுக்கு பற்று ஏற்படும் போது நீன்ற ஒரு ஆணவம் அங்கே ஏற்படும். நானுன்ற உடல் மேலே ஏற்படுற பற்றால நீன்ற ஒரு பொருளும் ஏற்படும். நான் இல்லைன்னா நீ இல்லையே. அப்போது நானுன்ற பொருள் உயிர் மேலே இருந்ததுன்னா நான் தான் நீ தான் நானுன்ற தெரியும். ஆனால் உடல் மேலே ஏறும்போது ஏற்றத்தாழ்வு உண்டு. உடலுக்கு உயிருக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது என்ன நினைக்கிறான்னா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்த உன்னை கும்பிட்றேன் அப்படின்னு வேறுபாடுகள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும். ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வேறுபாடு வராது. ஏன்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே, இல்லையா? அதனால தான் சொன்னாங்க எல்லா உயிரும் இன்புற்று இருக்குன்னாரு. எல்லாரும் ஒரு உயிர் தான். உடலை யாரும் பேசலை, எந்த மகானும் உடலை பற்றி பேசலை. எல்லா மகான்களும் உயிரை பற்றி பேசணும். ஆனால் இவனுக்கு உயிரை பற்றி நினைக்கிற நேரம் இல்லை. இவனுக்கு உடலே பெருசாக தெரியுது, உடலே அடையாள பொருளாகுது, உடலே நிஜமாக தெரியுது.
அதனால் இவன் உயிரை நம்புறவனுக்கு மெய்ப்பொருள் தெரியல, பொய்ப்பொருள் தெரியுது. அதனால சொல்கிறான், வெங்காயம் நாற்றுட்டு வெகு நாளாய் காத்திருந்து. இந்த உடலை வளர்ந்ததுலேருந்து வெண்காயம், வெங்காயம் இல்லை, ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும், அதனால் வெங்காயத்தை சொன்னார் அப்படின்னு நினச்சிப்பீங்க. வெண்காயம், வெண்காயம்ன்றது உயிர். அப்போ இது இளமையிலேருந்து ரொம்ப நாளாக நான் காத்திருந்தேன் இதை பிடிக்கிறதுக்காக. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், வளர்ந்த உடனே வெங்காயத்தை விட்டு மேல் தோல் துன்றலோ எனக்கு சாவு வந்துச்சுன்றார். எதை பிடிக்கணும்னு இவ்வளோ நாள் வளர்த்தனோ அதை சாப்பிடல, நான் மேல் தோலை துண்ணேன், சாவு வந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த மேல் தோலை விட்டுட்டு வெண்காயத்தை பிடிச்சேன்னா வெகு நாள் வாழ்ந்திருப்பேனே அப்படின்றார். அப்போது வெண்காயம்ன்றது வெங்காயத்தை எடுத்துக்கூடாது. மகான்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ முட்டாள்தனமாலாம் எந்த மகானும் சொல்லலை. வெண்காயம், வெண்காயம்னா உள்ளே இருக்குது அழியா பொருள், அது மேல் பொருள் அழியிற பொருள். இந்த காயத்துக்கு சூட்சும உடல் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். புலன்கள், கண் இருக்குது ஆனால் பார்வை இல்லை, இல்லை ஆனால் கண் இருந்துன்னு தெரியலையே. அப்போது கண் இருக்குது பார்வை இல்லை. ஏன் இல்லை? கண்ணுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை, கண் இருக்கிற கர்மேந்திரியம் தெரியுது வெளியே. காது இருக்குது ஆனால் கூப்பிட்டா காது கேட்கல. ஏன் கேட்கல? காது இருக்குது, கேட்கணுமே, கேட்கல. அப்போ கண்ணுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை, காதுக்குள்ள இருக்குது. காது வெளியே இருக்கிற காதுக்கு கர்மேந்திரியம் இருக்குது, அதனால் அது வேலை செய்யலை. அதே மாதிரி உடலில் ஸ்தூல தேகம், சூட்சும தேகம். ஸ்தூல தேகம்ன்றது கர்மேந்திரியம், அடையாள பொருள். உள்ளே இருக்கிற சூட்சும தேகம் வந்து ஞானேந்திரியம், அது அடையாளமற்ற பொருள். இந்த அடையாளமற்ற பொருளை பிடிக்கணும். பிடிச்சால்தான் அவனுக்கு உண்மை தெரியும். அடையாளமற்ற பொருளை எவன் ஒருத்தன் நம்பி இருக்கிறானோ அவனுக்கு உண்மைகள் விளங்காது சாமி. ஐயா, எல்லார்கிட்டையும் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, ஒருத்தர் உயிரோடு இருந்தார், அவர் இப்போ இல்லை, அந்த மாதிரி அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு என்று சிலர் சொல்லி தான் கேட்டிருக்கோம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணுமா இல்லை ஆன்மீகத்தில் உயிராக இருக்கணுமா? ஐயா, உயிரோடு இருக்கிறதுக்கும் உயிராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? என்ன சொல்கிறேன்? இப்போ சிலர் நம்ம இப்போ மனுஷங்களை பார்த்தா அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், சரி, உயிரோடு இருக்கிறதுனால தான் நடமாடுறோம். சரி. ஆனால் ஞானிகள்லாம் சொல்கிறாங்க அவங்க உயிராக இருந்தாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறத விட உயிராக இருந்தாங்களா எப்படின்னு? அது ஞானிகள் காலையில் கூட சொன்னேன். ஆமாங்க. மனுஷன் வந்து உடலையும் உயிரையும் நம்பி வாழறது, உடலையும் உயிரையும் நம்பி வாழறவன் மனுஷன். உயிர் இயக்குது, உடல் இயங்குது, இது ரெண்டு பொருள் தான் தெரியும். அப்போ இந்த உயிரும் உடலும் இயங்கும் போது அவனுக்கு மனமும் இயங்குது. மனம் இயங்கிறதுக்கு காரணம்னா புலன் இயங்குது, புலன் இயங்கிறதுக்கு காரணம்னா ரெண்டு சுவாசம் இயங்குது. அப்போது இந்த சுவாசம் அடங்குச்சுன்னா புலன் அடங்கிடும், புலன் அடங்கிச்சுன்னா மனம் அடங்கிடும், மனம் அடங்கிச்சுன்னா உடலையும் மறைப்பான், உயிரையும் மறைப்பான், வேற இன்னொரு உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு நினைப்பான். அந்த உயர்ந்த பொருளை கூட உறவாடுறதான் மகான்களுடைய நிலை. ஆன்மாவோடு அவன் உயிரோட உறவாடுறவங்க கிடையாது. உயிர் தான் பிறந்த குழந்தைக்கு நாய்க்கு நரிக்கு எல்லாம் கொடுத்தானுக்குது, அது கூட தானே உயிரோட உலாவிக்குது, அது ஒரு அதிசயம் கிடையாது. ஆனால் ஆன்மாவோட உலாவ முடியாது மனுஷனால. அந்த ஆன்மாவோட உலாவணும்னு சொன்னால் அவன் பல முயற்சிகளை பண்ணி அதில் முன்னேறணும். அதுக்கு பிறவி தொடர்பும் தேவைப்படுதுங்க. ஒரு பிறவியில் போய் அதை அறிஞ்சிட முடியாது. சரி. அதனால் அந்த மகான்கள் வந்து ஆன்மாவோட உறவாடுறான். அந்த உறவு எதுக்காக ஆடுறான்னா இறைவன்கிட்டேருந்து செய்தியை சேகரிக்கிறான். அந்த இறைவன்கிட்டேருந்து சேகரித்த செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்கிறான். அந்த மக்களுக்கு சொல்லும் போது மக்களை நல்வழிப்படுத்தத்தான் ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்துலேயும் உலகத்துக்கு வந்துன்னுக்கிறான். இறைவனே அதை அமைச்சின்னுக்கிறான். இப்போ நான் செத்து போயிட்டேன், என்னுடைய பிறப்பு நானே தான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு தாயும் தகப்பனும் புணர்கள் பண்ணுறான், அதில் போய் நான் போடுறேன், நான் பிறந்துடுறேன் உலகத்தில். அப்போ என்னுடைய பிறப்பு என்னுடைய இறப்பு நான் தான் முடிவு பண்ணுறேன். ஆனால் மகான்களுடைய பிறப்பை மகான் முடிவு பண்ணுறதில்லை, இறைவன் முடிவு பண்ணுறான். இந்த உலகத்தில் இந்த இடத்துல நீ தேவைப்படுற, இந்த உலகத்தில் இந்த இடத்துல போய் இந்த மக்களை நல்வழிப்படுத்து, இந்த உலகத்துக்கு நல்ல வழிகளை சொல்லு,
அது உன்னுடைய கடமைகள் முடிஞ்ச உடனே நீ என்னை வந்து சேரு. அப்போது அந்த மகான் வந்ததும் இறைவங்கிட்ட இருந்து, போய் மறுபடியும் சேர போதும் இறைவங்கிட்ட இருந்து. ஆனால் இந்த மனுஷன் பிறப்பெடுத்ததும் என்னாலேயே, மரணம் அடைஞ்சதும் என்னாலேயே. அப்போ ரெண்டுமே முடிவு இங்கே பூமிக்குள்ளவே நடக்குது, இறைவங்கிட்ட நடக்குது. அதனால் மகான்களுடைய நிலை உயர்ந்த நிலை, மனிதனுடைய நிலை தாழ்ந்த நிலைப்பா. உயர்ந்த நிலைக்கு போனோம் தான் பேசிங்கிறேன். அது இந்த யோக பயிற்சியால் மட்டும்தான் போகும். அதை தவிர வேறு எதாலையும் போக முடியாது. நீ தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்த, எதால வந்த? உடலால் வர முடியுமா? வர முடியாது, வர முடியாது. உயிர் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வராது, தாய் கர்ப்பத்தில் செத்து போயிடும். தாய் கர்ப்பத்தில் அது செத்துதுன்னா தாயும் கொண்டுடும். அப்போது உயிரால் தான் இந்த உலகத்துக்கு வந்தது. இந்த உயிரை கொண்டு தான் கடவுளையும் அடையணும். உயிர்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி, அதுலேருந்து ஏறி போயிடணும். ஏறி போயிட்டு இறைவன் அடையணும். அந்த உயிர்ன்றதுக்கு யோகம் தேவை. உயிரை அறியணும், உடலை மறக்கணும். அப்படி உயிரை அறிஞ்சு உடலை மறக்கும் போது தான் யோகத்தினுடைய முழுநிலை கிடைக்கும். அந்த முழுநிலை கிடைச்சால் தான் ஞான பாதை தெரியும். அந்த ஞான பாதையில் பயணம் பண்ணால் தான் இறைவன் இருக்கிற வழி தெரியும். அந்த வழியில் பயணம் பண்ண முடியும். அதுக்கு இவ்வளவும் தேவைப்படுதுங்க. அதுக்கு ஒரு நல்ல குருவும் தேவைப்படுறான். கண்ட குருவெல்லாம் போனீங்கன்னா கண்ணாபண்ணமாக தான் போகணும். ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை, அவன் அனுபவிச்சதை வரைக்கும் சொல்ல போகிறான். அப்போ நீயும் போக முடியாது, அவனும் போக முடியாது, தடுமாறிடும். சரியான, அதனால தான் அப்போவே சொன்னான், மெய் குருவை நாடி போடணும். அதனால தான் திருமூலர் சொன்னார், மெய் குருவின் வார்த்தை கேட்டல், மெய் குருவின் மேனி தரிசித்தல் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். அதனால் உண்மையான குருக்கிட்ட போகணும், உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கணும், அவர் சொன்ன பாதையில் கரெக்டாக பயணம் பண்ணணும். அதனால தான் திருமூலர் சொன்னார், ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு. உலகிற ஆன்மா தங்கமாக இந்த ஒரு தவறும் செய்யாதது, ஒரு பாவத்தையும் அறியாதது. ஆனால் அது இந்த புலன்களால் இந்த மூச்சு உலகம் ஃபுல்லாக சுற்றுது. உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் இழுத்துன்னு வந்து வைக்குது, ஆசைகளை உருவாக்குது, உருவாக்கி அவனுடைய வாழ்க்கையை அழிக்குது. அப்போ இது அடங்கணுன்னா மூச்சு அடங்கணும். அப்போ மூச்சு அடங்கணுன்னா இது யாரால் அடங்க முடியும்? நல்ல குருக்கிட்ட போனால் தாண்டா அடங்கும். அவன் சொன்னபடி நடந்தால் தான் அடங்கும், போனதால் அடங்க. அதனால் சொல்கிறான், ஆரிய நல்லான் குதிரை இரண்டுண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. அந்த குரு சொன்ன மாதிரி போனீங்கன்னா அதை தேர்த்து பிடிச்சிட முடியும், இல்லைன்னா உன்னால் பிடிக்க முடியாது. இதை அப்படியே அழுக்கணி சித்தர் சொன்னார், எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மாதிரி, கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கு அட்டாள தேசமெல்லாம் மாண்டு இருந்தால் ஆகாதோன்னு. இதை பிடிக்கிறது கஷ்டம்னு விட்டுட்டுனா செத்து தெருவோரம் கிடப்படா, ரோட்டில் எடுத்துன்னு போட்டுருவாங்க. எவ்வளோ பேர் பணக்காரன் இருந்தாலும் நான் ரோட்டில் போடுவாங்க சாவு எடுத்துன்னு, அப்படி போட்டுருவாங்க. உன்னை அப்படி போடக்கூடாதுன்னா நீ அதை பிடிக்கணும். அது எப்படி பார்ப்ப? கட்டாத கயத்தாளுக்கு உன் மனசாலேயும் உன் மனசை கட்டுறான்னார். அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இதை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட சொன்னேன். ஒவ்வொரு மகான்களும் சொன்ன வார்த்தைகள் பொய்யே கிடையாது. ஆனால் அந்த மெய்யான விஷயத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் போய் செய்யுள் வடிவில் இருந்துச்சு. அதனால் சொன்ன கல்வெட்டு ஏதோ காலத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னே எழுதின கல்வெட்டெல்லாம் கூட படிக்க ஆள் இருக்குது. இந்த மகான்கள் செய்யுள் வடிவத்தில் எழுதுனதை கொஞ்சம் நல்ல சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி எழுதி மக்களை கொடுத்தா எல்லா உண்மையும் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே, பாதாளத்தில் குடிபுகும் போதே தலை வாங்கும் பாம்பேன்னு பாம்பாட்டி பண்ணார். இது ஒன்றும் புரியாது. இதை அப்படியே கண்ணதாசன் எடுத்து ரொம்ப அழகாக அதை சித்தரித்து கொடுத்த மாதிரி, நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி. இது மக்களுக்கு கேட்கும்போது ஓ இப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் பாம்பாட்டி சித்தர் பாடின பாடல் புரியல. அப்போது இதை யாருக்கு புரியும்? இந்த ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இதை நல்ல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, அற்புதமானவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த இலக்கிய மகான்கள் பாடல்கள் எல்லாம் சாதாரண பேசுகிற தமிழில் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் உண்மையை புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா அது புரியாமையே போயிடும். சொல்லுப்பா. சரிங்க ஐயா, அது மகான்கள் பற்றி சொல்கிறப்போ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, உடலை மறந்து உயிரை நினையுங்கள் என்று.
இப்போ உயிரையே நினைக்க நினைக்க வந்து நம்மளுக்கு என்ன கைகூடும் பார்த்தா நிஷ்டையும் சமாதியும் கைகூடும் என்று ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. சமாதியை விட ஒரு பெரிய ஒரு தியான நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உயிரை நினைக்க நினைக்க என்ன நேரிடக்கூடும் ஐயா? நீ மறக்க நேரிடும். அதுதான் நிஷ்டைங்களா? நிஷ்டை வந்துடும். நிஷ்டையினுடைய தன்மை என்ன? இப்போ கனவு நிஷ்டை ரெண்டு இருக்குது. எல்லா மக்களும் மனுஷனுடைய நிலை, சராசரி மனுஷனுடைய நிலை 3 நிலையில் தூங்குவான். ஒன்று மூச்சு நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டு நிற்பான். இந்த 3க்கும் பேர் என்ன? ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா அப்படின்னு இந்த 3 நிலைக்கு பேர். இதை கடந்து 2 நிலைக்கு துரியம் துரியாதீதம். அப்போது சாதாரண மனிதன் கனவு காணும்போது தூக்கத்தில் அந்த கனவுகள் எல்லாம் இருட்டிலேயே நடக்கும். கனவுகள் வெளிச்சத்தில் நடக்காது, இருட்டில் நடக்கும். ஆனால் நிஷ்டையும் கனவு மாதிரி தான். ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே வெளிச்சத்தில் நடக்கும். சரி, இதுதான் நிஷ்டைக்கும் கனவுக்கும், சராசரி கனவுக்கும் வித்தியாசம். அப்போ மனுஷனுக்கு இந்த 3 நிலை, ஜாக்கிரதா, சொப்பனா, உறக்கா 3 நிலையில் தான் மனித வாழ்வு முடியுது. மகானுடைய வாழ்வு துரியம் துரியாதீதம் 5 நிலையில் முடியுது. அப்போ இந்த 5 நிலைக்கு போகும்போது உனக்கு நிஷ்டை ஏற்படுது. இந்த நிஷ்டையை பழக 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 துரியம் ஏற்படுது. இந்த துரியத்தை பழக பழக இறைவனுடைய நிலை ஏற்படுது. இப்படி அந்த 5 நிலை சொல்ல. நன்றிங்க. மனதில் மனித உடலில் வந்து 2 பொருள் முக்கியமான ஒரு விஷயம் காலைல கூட சொல்லியிருந்தீங்க ஐயா, மனமும் ஜீவனும் அப்படின்னு சொல்லிட்டு. உடலை விட்டு ஜீவன் போனால் நம்மளுக்கு சமாதி கட்டிடுறாங்க. அப்போது உடலை விட்டு மனம் போனால் என்ன ஆகும்? உடலை விட்டு மனம் போகுமா? போக முடியுமா? உயிர் போயிடுதுன்னு சொல்கிறோம், ஆனால் மனசு உயிரோடு இருந்தால் மனசு போகவே மாட்டேங்குது. மனசு இருந்துக்கிட்டே தானே ஐயா இருக்கு. மனசும் போகாது, உயிரும் போகாது, ஜீவனும் போகாது. அப்போ இதெல்லாமே கற்பனை. உயிர் தான் மனம். மனம் என்ற ஒரு பொருள் கிடையாது. இப்போ கண் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். காது இருக்குது, ஒரு கெட்டி பொருள். மூக்கு இருக்குது, ஒரு கெட்டி பொருள். வாய் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் இப்படின்னு 5 பொருள் அங்கே ஒரே இடத்துல இருக்குது. இதில் மனம் என்ற பொருள் எது? அது பொருளே இல்லை. பொருளே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. இப்போ ஒரு நாய் இருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உயிர் இருக்குது, மனம் இல்லை. எப்படி அதுக்கு மட்டும் மனம் இல்லைன்றோம்? சாப்பிடுது, கத்துது, கொலைக்குது, எல்லாமே செய்யுது. அப்போது அது என்ன மனுஷனுக்கு மட்டும் மனம் இருக்குது, உனக்கு மற்றதுக்கெல்லாம் மனம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பொண்டாட்டி, அதுக்கு உறவு, அதுக்கு சொத்து சேர்க்கணும், நாளைய உலகத்தை வாழணும் அப்படின்றதுலாம் அது கிடையாது. ஆமாங்க. பிறந்தது, வளர்ந்தது, உணவு கட்டி சாப்பிட்டு செத்து போச்சு. இதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற? ஒரு பாசத்தை உண்டாக்குற, ஒரு காமத்தை உண்டாக்குற. இப்போ மாடு இருக்குது, ஒரு மாடு வந்து ஒரு எருது மாடை கண்ணு போடும். அந்த எருது மாடு வளர்ந்துட்ட உடனே அதுக்கு தாயின்னு தெரியாது, அதுக்கிட்ட புணர்வு பண்ணும். அப்போ அந்த பிரிவினை தெரியல அதுக்கு. அதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு பிரிவினை தெரியுது. இது மனைவி, இது தங்கச்சி, இது அக்கா, இது அம்மா அப்படின்ற பிரிவினை தெரியுது. இதனால் மனம் இருக்குது. மனத்தினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா, மூச்சோட எண்ணங்கள் சேரும்போது அது மனமாக மாறுது. சரி, மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது, தனியாக ஒரு கெட்டி பொருள் கிடையாது. அப்போ இந்த மூச்சோட எண்ணங்கள், அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன், உன் மூச்சு எது வரைக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் வச்சுன்னு வந்து உள்ளே வச்சுக்கோ. அப்போ ஆசையை அது உருவாக்கிடும். அந்த ஆசையால் நீ அலைய ஆரம்பிச்சிடுவ. அந்த அலையும் போதும் வாழ்க்கை கெடும். அப்போ அந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா வெளியேகிற எண்ணங்கள் வராது. வராத போது உன் மனம் உனக்குள்ளே அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஆனால் மரண தருவாயில் இந்த மனம்ன்ற மூச்சு போய் ஆன்மாவோடு இணைஞ்சிடும். தனியாக இது போக முடியாது, இதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இந்த புலன்கள்லாம் அடைப்பு ஏற்பட்டு போயிடும். அப்போ ஓப்பனாக இருக்கிற இடம், ஆன்மா இருக்கிற இடம் உச்சி தான். சரி, இது மகானுக்கு, மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு இல்லை. மனுஷனுக்கு 9 வயலையும் போகும், மகான்களுக்கு இது போய் என்ன பண்ணும்? இங்கே இருந்த செயலெல்லாம் சேர்ந்து ஜீவன்
மனம், உயிர், ஆன்மா 4 சேர்ந்து ஒன்றா போகும். இது ஒன்றா இணைஞ்சதால் இதுக்கு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. ஏன்னா இந்த மனம் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில், இந்த உயிர் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில். இது ரெண்டும் பண்ணாததால் அது புனித ஆன்மா வாய்ப்போகுது. அந்த புனித ஆன்மா எதுலேருந்து வந்தது உதயமாச்சோ அதிலே போய் இணையுது. ஆனால் இந்த மனிதனுடைய மனமும் உயிரும் சேர்ந்து இந்த உலகத்தில் 1000 பாவங்களை பண்ணிடுச்சு. அதனால் அது இறைவனோட சேரலை. சேராதால் அது என்ன பண்ணுது, இங்கேயே பிறந்து பிறந்து சாகுது. ஜனனமும் மரணமும் தொடர்ச்சியாக சுயற்சி மாதிரி ஆகி போச்சுங்க. இந்த ஜனனம் மரணத்துக்கு என்ன ஜாதி? உலகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் மதம் இருக்குதா? மரணத்துக்கு ஜாதி இருக்குதா? இல்லைங்க. மொழி இருக்குதா? குலம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. மரணம் தான். உலகத்தில் எந்த மதத்தில் சேர்ந்தவன் செத்தாலும். ஆமாங்க. இதெல்லாம் புரிஞ்சால்தான் அந்த மத வெறி, மத சண்டை, ஜாதி சண்டை இதெல்லாம் ஒழியும். மனிதன் அன்போடு வாழணும். மதமெல்லாம் தூக்கி போடு, அது வழிபடும் போது வச்சுக்கோ. மற்ற நேரத்தில் மதத்தையோ ஜாதியோ உபயோகப்படுத்த மனிதனை மனித நேயத்தை உபயோகப்படுத்திக்கோ. அன்போடு இருக்க பழகிக்கோ. அதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பே. அதை மறந்து நீ மிருகம் மாதிரி அலையாத. அதனால மனிதனுக்கு 9 வழியில் துவாரத்துலேயும் உயிர் போகும், மகானுக்கு உச்சியில் மட்டும் உயிர் போகும். உச்சியில் போகிற உயிர் இறைவனோட கலக்கம். 9 நவதுவாரத்தில் போகிற உயிர் இந்த உலகத்தையே அலையும். அதுதான் பிறப்பு இறப்பினுடைய ரகசியம். புரியுதுங்க. நன்றிங்க ஐயா. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பற்றி மறுபடியும் ஒன்று சொல்கிறேங்க ஐயா. அவர் நிறைய விஷயத்தில் சொல்கிறாரு, பாவனை பக்தி பண்ணால் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராதை கிருஷ்ணரை கணவனாவோ இல்லைன்னா ஆண்டாள் கிருஷ்ணனை காதலனா பாவிச்சாங்க. எப்படி பாவிச்சாங்க? பாவனை பக்தி. நான் முருகனாண்ட போய் முருகா நீ என் நண்பன் ஒரு வாட்டி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டா வராது. அது இல்லை பாவனை பக்தி. அங்கேயே உட்காந்துக்கின்னு 24 மணி நேரம் முருகா நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாவனை பக்தி. அந்த உறுதியோட இருக்கணும். உறுதியா இருக்கணும். உறுதியோடு இல்லை, முடிவோடு இருக்கணும். உறுதியோடு இருக்குது இல்லை, முடிவோடு இருக்கணும். நீ நானும் ஒன்று தான் கலக்கணும், நீ என் நண்பன் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது பாவனை பக்தி. ராதைக்கு இன்னைக்கு ஆண்டாள் கோவிலில் கட்டுற மாலை ஆண்டாள் சூடின உடனே திருப்பதிக்கு போகுது ஃப்ளைட்டில். ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் கொடி நீட்டு ஆண்டாள் போட்ட பிறகு தான் ஏழுமலையானுக்கு அந்த மாலை சாத்துவாங்க. அப்போ ஆண்டாள் சாதாரண ஒரு பொம்பளை தான். எப்படி அதுக்கு அந்த பக்தி கிடைச்சது? இறைவனை அது காதலனாவே நினைச்சிச்சு, கணவனாவே நினைச்சிச்சு. இது பாவனை பக்தி. வீட்டுக்காரனே காதல் நான் நினைக்க மாட்டேன், கணவன் நான் நினைக்க மாட்டாங்கல்ல, கட்டளை திணிக்கிறாங்க. அப்புறம் எங்க பாவனை பக்தி? அதுக்குதான் பதி பக்தி. நான் கனவு மேல பக்தியா வாழும். பதி எங்க, பக்தி எங்க இருக்குது? பதியும் பதியா நந்துக்கல, பக்தியும் பக்தியா இல்லையே இப்போ உலகத்துல. கட்டியும் முட்டையும் இல்லை, அவன் கத்தியை திணிக்கிறான், இது தொடப்பு கட்டியை திணிக்குது. அதனால பாவனை பக்தி. ராதை கண்ணனை பாவனை பக்தி பற்றி. அது மாதிரி ஒவ்வொரு கடவுளும். அதனால தான் பாம்பன் சாமி சொன்னார், கடவுள் இத்தனை தோற்றத்தில் இருக்கிறாரா, இத்தனை விதமாவா இருக்கிறாரு கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாருக்கு. சொன்ன இல்லை, கடவுள் ஒரு விதம்தான். ஆனால் அவன் உன்னுடைய மனம் வேறு வேறு இல்லையா? அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தை நினைக்குது அது. அப்போ கடவுள் அங்கே அதுவா ஆகிறான். அதனால சொன்ன, அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான தெந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்கன்னா. பெருமாள் அவன் தான்டா, சிவமும் அவன் தான், சக்தியும் அதுதான், முருகனும் அதுதான். நான் சொல்றது முருகன் சொல்றேன், நீ சொல்றது சக்தின்னு சொல்ற, அவ்வளவுதான். பொருள் ஒரு பொருள், அது கடவுள், அவ்வளவுதான். கடவுள் கடவுள்னா நான் எதை கும்பிட்றேன் நீ எதை கும்பிட்றேன்னு தெரியாது. இப்போ 4 புள்ள பெற்றுட்டு 4க்கு ஒரே பேர் வச்சுட்டு கூப்பிட்டேன்னா எந்த புள்ளன்னு தெரியாதுல்ல. வேற வேறு பேர் வைக்கிறல ஒரு புள்ளிகளுக்கு. அது மாதிரி கடவுளை மனிதன் வேற வேறு பேர் வச்சு கூப்பிட்டுங்கிறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். உலகத்தில் கடவுள் ஒரு பொருள் தான், அது பேரொளி. அது அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து நின்றது. அதனால தான் சொன்னேன், கடவுள்ன்றது கடந்து தேடு. எங்கே போய் தேடுறத? உள் கடந்து தேடுன்னு சொல்கிறாங்க. இது நடக்குமா? அது எல்லாத்தையும் கடந்து நின்றது. அது கடந்து தேடுறது இல்லை, கடந்து நின்றது. இன்பம் கிடையாது, அது துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது.
இது அத்தனையும் கடந்து நின்ற பொருள் அது. அதை உனக்குள்ள வர வைக்கணும்னா நீ எல்லாத்தையும் கடந்து நிற்கணும். அதனால வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீ இறைவனை எப்பவும் உன் இதயத்தில் சுமக்க கற்றுக்கடா. ஊறுபட்ட ஆசை சுமந்து குப்பமோடு மாதிரி வச்சுங்கிறடா உன் இதயத்தன். அதை சுத்தப்படுத்துறா, இறைவன் உட்கார இடம் வைடாங்கண்ணா. சரி, இதுக்கு என்னப்பா அடையாளம்னா, அட பாவி, ராமனின் சீதையும் அனுமான் வச்சிருந்தான், அப்படி வைடான்னா. அனுமான் ஒரு உருவம் இல்லையா? சீதையை மீட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்ப பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்குது. பேர் என்ன? விபீஷணன். விபீஷணன் தானே? விபீஷணன் தானே? ராவணன் தம்பி விபீஷணன். அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு விபீஷணனுக்கு ராவணன் இறந்த உடனே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இலங்கையை. இவ்வளோ பெரிய உதவி செய்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு வரான். இதை பட்டாபிஷேகம் பண்ணது ராமர். அங்கே இலங்கையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தது சீதை. இந்த துன்பத்தை அனுபவித்த சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ண ராமருக்கும் பாலமாக இருந்தது அனுமன் இல்லையா? 3 பேர் தானே, வேறு என்ன இருந்தால் சொல்லுது. அப்போது ராமர்கிட்ட போய் அந்த பரிசை கொடுக்குறான். ராமர் சொல்கிறாரு, நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன், நீ இந்த பரிசை கொடுத்தீங்கன்னா நான் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு வேணாம் அந்த பரிசு. சீதை அங்கே வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருணும். அப்போ சீதைக்கு எத்தனை போய் கொடுக்குறாங்க. சீதை சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் அங்கே அனுபவித்த துன்பத்துக்கு ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்த மாதிரி ஆகிடும், அதனால் எனக்கு வேணாம். நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே வந்து ஒன்று சேர்றதுக்கு உதவியாக இருந்த அனுமனுக்கு கொடுங்க, அவன் தானே நினச்சான் அப்படின்னு. அப்போ அனுமனுக்கு கொடுக்குறான். அனுமனுக்கு கொடுத்தா அந்த மணி வந்து கண்ணாடி மணி மாதிரி இருக்குது. அது ஒரு விலை உயர்ந்த மணி. அந்த கண்ணாடி மணியை பற்றி 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 பார்க்குறான். அப்போ விபீஷணன் கேட்குறான், என்னப்பா அதில் பரட்டி பார்க்குற? அதை பரட்டி பார்க்கறதில்ல, அதை ஒன்று ஒன்றே வேறு அறுத்துடுறான். இது என்ன இப்படி பண்ணுற? அதனுடைய விலை என்னான்னு தெரியும், உன் குரங்கு பூத்தியை காட்டுற, அது அவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக அவங்களுக்கு கொடுக்குறேன் நான், அதை போய் இப்படி அறுத்து போடுறேன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததாவது இருக்கட்டும், அதில் என் ராமருடைய உருவம் தெரியுதான்னு நான் பார்க்குறேன், எங்கேயுமே தெரியல, அதனால் தெரியாதெல்லாம் அறுத்துறேன் அப்படின்னு. சரி, அந்த கண்ணாடி இதில் வந்து உன்னுடைய ராமரை தேடுறிய நீ, அப்போ உன் இதயத்தில் ராமர் இருக்கிறாரா, நீ பார்க்க போறியான்னு. ஆமாம், இதயத்தை பிளந்து காட்டுறான். ராமரும் சீதையும் இதயத்தில் உட்காந்துறாங்க.